விஜய் அவருடைய பதவியேற்பு விழாவுல குடும்பமே கலந்துக்க போறாங்களா? மகன் மகள் சங்கீதா அவங்கன்னு இவங்களும் கலந்துக்கறாங்களா? வாங்க என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம். விஜய் அவரோட பதவியேற்பு விழா எப்ப நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தமிழக மக்கள் எல்லார்கிட்டயுமே இருக்கு. இவ்வளவு தூரம் வாக்களிச்சு வெற்றி பெற செஞ்சும் அவர்னால இன்னும் பதவியேற்க முடியல, முதல்வர் பதவியில அமர முடியலன்னு எல்லாருமே ரொம்ப ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் போராட்டம், அது மட்டும் இல்லாம மன உளைச்சல்னு சமூக வலைதளங்கள்ல அத்தனை விஷயங்களை பார்க்க முடியுது. அந்த வகையில விஜய் அவரு இன்னைக்கு ஆளுநரை சந்திச்சு பெரும்பான்மையை நிரூபிச்சு நிச்சயமா பதவியேற்க போறாரு அப்படிங்கறது இப்ப உறுதியா தெரிய வந்திருக்கு. சொல்ல போனா அவருக்கு ஆதரவு கொடுக்க நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு 7 மணிக்குள்ள கண்டிப்பா இந்த பெரும்பான்மையை விஜய் அவரு நிரூபிச்சிருவாருன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. தமிழக அரசியல் களம், அதாவது ரிசல்ட் வந்து கூட ஒரு வாரமா பரபரப்பா இருக்கு. பரபரப்பா எல்லாரும் பிரபலமான செய்தி சேனல்களையே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அது இதுவரைக்கும் எப்பவும் நடக்காத ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் அவருக்கு வாக்களிச்ச எல்லாருமே அவரு வெற்றி பெற்றதும் முதல்வர் பதவியில அமர்ந்திருக்கணும், இன்னும் அவர்னால அமர முடியல, அவரோட படத்துக்கே அவ்வளவு பிரச்சனை வரும்போது இதெல்லாம் அவருக்கு சாதாரணம், எப்பவும் விஜய் அவருக்கு பிரச்சனை வராம வெற்றி கண்டதே இல்ல, அவருக்கு தான் நிறைய எதிர்ப்பு இருக்கே அப்படின்னு எத்தனையோ விஷயங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த வகையில விஜய் அவர் கூட ஏற்கனவே பேசாம விவாகரத்து வாங்கணும்னு இருக்க சங்கீதா அவங்களும் இந்த பதவியேற்பு விழாவில் சந்தோஷமா கலந்துப்பாங்களாங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. இதுவரைக்குமே விஜய் அவருடைய மகன் மகள்னு யாரையுமே பார்க்க முடியல. விஜய் அவருடைய இல்லத்துல இருந்து சந்தோஷமா அப்பா அம்மா எடுத்த வீடியோ எல்லாம் பதிவிட்டு இருந்தாங்க. அதாவது அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு சொன்ன சமயத்துல அந்த வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிருந்துச்சு. சிஸ்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ ஹாப்பியா அண்ணன் வந்து முதல்வராக போறாருன்னு சந்தோஷப்பட்டிருந்தாங்க. மக்கள் அவ்வளவு ஆதரவு கொடுத்துமே விஜய் அவர்னால இன்னும் முதல்வராக முடியல அப்படின்னு அவங்களோட குடும்ப சைடு இருந்து ரொம்ப வேதனைப்படுறாங்க. அந்த வகையில இந்த முதல்வர் பதவியேற்பு விழாலையாச்சு மகனும் மகளும் கலந்துப்பாங்களா, சங்கீதா அவங்க கலந்துப்பாங்களான்னு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா குடும்பத்தை வந்து ஒன்னா பார்க்கணும்னு ரசிகர்களும் ஆசைப்படுறாங்க. இனியும் குடும்பத்தை விட்டு கொடுக்காதீங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி இதையெல்லாம் கடந்து குடும்பத்தோடு சேர்ந்து வாழுங்கன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இந்த பதவியேற்பு விழாவில் அவங்களெல்லாம் பார்க்க முடியுமா? விஜய் அவர் கூட மறுபடியும் அவங்க சேருவாங்களா? விஜய் அவருக்கு ஆதரவா அவங்க நிப்பாங்களா? இப்ப அவரு எவ்வளவு தூரம் போராட்டத்தோட அவரோட நிறைய விஷயங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல அவங்களுக்கு உறுதுணையா இருக்க அவங்க குடும்பம் வருவாங்களான்னு பொறுத்திருந்ததா பார்க்கணும். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அவரை முதல்வராக்கி பார்க்கணும், முதல்வர் ஆகணும், நீங்க முதல்வர் சீட்டில் அமரணும்னு பார்த்துக்கிட்டு இருக்க ரசிகர்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி வரும்னு எதிர்பார்ப்பு இருக்கு. நிச்சயமா விஜய் அவருடைய முதல்வர் பதவியேற்பு விழா எப்ப நடக்க போகுதுன்னு இன்னைக்கு உறுதியா தெரிஞ்சிருங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க.